பூரினாலே அதுக்கு சைட் டிஷ்ஷு டாப் டக்கராக இருக்கக்கூடிய இந்த பூரி மசாலா தான். இந்த கிழங்கு மசாலாவை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பர் ஈஸியாக செய்யலாமா? இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். உங்கள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி மட்டும் இடித்து சேர்த்துக்கலாம், இல்லை பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன தக்காளியை மட்டும் சேர்த்துக்கிட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதை மசிச்சு அதை சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்துட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். இது கொதிக்கிற சமயத்தில் நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம்லாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு அடுத்தது இப்போ ஒரு பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். யூஸ்வலாக கடலை மாவு சேர்த்துருப்பாங்க, பட் பொட்டுக்கடலை மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு அதை இதில் சேர்க்கணும். சேர்த்த உடனேவே உங்களுக்கு திக்காக ஆரம்பிக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காகிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணி கலந்து கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது ஜஸ்ட் 1 நிமிஷம் கொதிச்சா போதும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் தூவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கனால உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ புசு புசுன்னு பூரி சுட்டுட்டு அதுக்கு இந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.